இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ரசூலுல்லாஹ் மரணிக்க போகிறார். மதீனத்து பள்ளிவாசலில் சூழ்ந்து கொண்டு மக்கள் வெளியிலே உட்கார்ந்து கொண்டு போகிறவர் வருகிறவர் எல்லாம் உள்ளுக்குள்ள ரசூலுல்லாஹ் எப்படி என்று கேட்கிறார். இது ஒரு இரு நாள் நடக்கவில்லை, வீட்டுக்குள் நடப்பது அவர்களுக்கு தெரியவில்லை. மஹ்ரம் அஜ்னபி சட்டம் உண்டு, ஒழுக்கத்தின் மேல் ஒழுக்கம், வீடுகளை உடைத்து கொண்டு போய் பார்க்க முடியாது. அவருடைய உணர்வுகள் எல்லாம் அப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன, ஐசியூவிலே ஒரு பேஷண்டை வைத்து உங்களுடைய உறவாக இருந்தால் உங்கள் மனசு எவ்வளவு பதறமோ அது எல்லாத்தையும் விட 10,000 மடங்கு பதறிக்கொண்டே இருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மேனி ஆயிஷா நாயுடைய மடியிலே, ரசூலுல்லாவுடைய தலை ஆயிஷாவுடைய களத்துக்கும் நெஞ்சுக்கும் இடையிலே அவர் ரசூலுல்லாவை அழுத்தமாக பிடித்து கொண்டேன். ரசூலுல்லா பலகீனமாக சாகிறார்கள், நான் ரசூலுல்லாவை அழுத்தமாக பிடித்து கொண்டேன். நான் ரசூலுல்லாவுக்கு குல்சூராக்களை ஓதி தடாவினேன். ரசூலுல்லா என் கையை தட்டினார்கள். ரசூலுல்லா என் கையை தட்டினார்கள். நான் புரிந்தேன். ரசூலுல்லாஹ் வேண்டாம் என்று சொல்கிறார். முடிவு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் கடைசி நேரத்தை ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய விரல் மேலே போனது. நான் இவ்வளவு நேரமாக அவுராதுகளை ஓதிக்கொண்டிருந்தேன். ரசூலுல்லாஹ் அதை நிப்பாட்டினார்கள். நிப்பாட்டி விட்டு ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மேலே போனது. ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணு கூரையை பார்த்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன, அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு என்று சொன்னார். அல்லாஹும்ம ரஹ்மனி, யா அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்து விடு என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசி வார்த்தை மன்னிப்பு, கடைசி வார்த்தை மன்னிப்பு. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிற நேரம் எவ்வளவு மன்னிப்போடு இருந்திருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி ஆயிஷா சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, யா அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்து விடு, யா அல்லாஹ். அதுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என்ன சொன்னார்? உயர்வான தோழர்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ். உயர்வான தோழரோடு அல்லாஹ்விடத்திலே ரசூலுல்லாஹ் போவதற்கு முன்னாடி இப்படியே சொன்ன ஆயிஷா சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி சொன்ன ரசூலுல்லாஹ், அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்து விடு என்று சொன்ன ரசூலுல்லாஹ் 3 முறை கடைசியாக ஒன்றை சொன்னார்கள். அதை 3 முறை சொன்னார்கள். விரல் வானத்தை நோக்கி இருந்தது, கண்ணு மேலே குத்தி கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் உயர்வானவனோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ், உயர்வான தோழனோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ். 3வது முறை ரசூலுல்லாஹ் சொல்ல நான் மெல்ல அவரை நெருக்கமாக நின்று அவருடைய சப்தம் பலகீனமாக இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய விரல் அப்படியே கீழே விழுந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதரின் மீது சாய்ந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனா பதறி போகக்கூடிய நிலைமை. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார். அன்னபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட மேலான நபி மதீனாவை விட்டு பிரிந்து விட்டார்கள். அவர்கள் ஓடி வந்து சொன்னார்கள், என்ன இதுக்கு முன்னாடி சொன்ன சில தோழர்கள் பிறகு பேசினார்கள், ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த நாள், எங்களிடம் சூரன சந்திரன் உதித்த நாள், நாங்கள் அமர்கலமாக சந்தோஷப்பட்ட நாள், ரசூலுல்லாஹ் எங்களை பிரிந்த நாள், அதை விட மிக கவலையான ஒரு நாள், அதை விட துர்பாக்கியமான நாள் மதீனாவுக்கு இருக்கவில்லை. முழு மதீனாவும் அழ ஆரம்பித்து விட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி பரவ ஆரம்பிக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹிபா, யமன் நாட்டு ஹிபா என்ற புடவையால் ரசூலுல்லாஹ் அப்படியே போத்தி வைக்கப்படுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை தாங்க முடியல். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பினார்கள். மக்களை பார்த்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகவில்லை என்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய இறைவனை சந்திக்க போனார்களே 40 நாட்கள், அதே போன்று முகமது நபி போயிருக்கிறார். அவர் திரும்ப வருவார். யாராவது அவர் மறந்து விட்டதாக சொன்னால் அவர் வந்து மாறு கை வெட்டுவார். அப்படி பேச வேண்டாம் என்று முனாஃபிக்களை எல்லாம் பார்த்து உமர் பின் கத்தாப் பேசுகிற நேரம் தன்னுடைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு பக்கத்திலே ஒரு நகரத்தில் தன்னுடைய அடுத்த மனைவியோடு இருக்கிற நேரம் வேகமாக கேள்விப்பட்டு வேகமாக வருகிறார். வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிபா, அந்த புடவையால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே போத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு நேரடியாக நுழையக்கூடிய வாய்ப்பு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடு நேரடியாக போன ரசூலுல்லாஹ்வுடைய முகமும் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புடவையை அகற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியை மோந்து
கொண்டு திபுத்த ஹய்யம் வ மய்யதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் மனம் கமழுகின்ற அழ ஆரம்பித்து விட்டார்கள், அழ ஆரம்பித்து விட்டார்கள். தேம்பி தேம்பி அழுதார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோழருடைய பிரிவு, இந்த உலகத்திலே அந்த நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் பிரிய போகிறார்கள் என்று அபூபக்கர் அவர்களுக்கு தெரியும். புதன்கிழமை அவர்கள் தேம்பி தேம்பி அழுததால் தான் 5 நாட்களில் அந்த விஷயம் நடந்து விட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக மிம்பருக்கு போவார்கள். உமர் பின் கத்தாப் வெளியிலே நின்று கொண்டு ஆவேசமாக பேசுவார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அமர சொல்லுவார். உமர் பின் கத்தாப் கட்டுப்பட மாட்டார். அவர் அமரவில்லை, அப்படியே மக்களோடு இருப்பார்கள். இவர் பேச ஆரம்பித்து விடுவார். அல்லாஹ்வை புகழ ஆரம்பித்து பேச ஆரம்பித்த உடனே மக்கள் வந்து பள்ளிவாசலில் அமர ஆரம்பிப்பார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான ஒரு வார்த்தையை பேசுவார்கள். அதாவது மன்கான யஅபுது முஹம்மதன், யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கினாரோ, இன்ன முஹம்மதன் கதுமாத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மன்கான யஅபுதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை வணங்குகிறார், ஓ ஹய்யுல்லா யபூத், அவன் என்றென்றுக்கும் உயிரோடு இருப்பான், அவன் மௌத்தாக மாட்டான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்தார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இதுக்கு முன்னாடி இந்த ஆயத்தை நாங்கள் ஓதாதது போன்று அவர் ஓதுகிற நேரம் எங்களுக்கு அந்த ஆயத்து இப்பதான் இறங்கியது போன்றிருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் ஓதுகிற நேரம் அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது. என்ன அல்லாஹ் சொல்றான், இன் கலபுத்தும் அலா அகாபிக்கும், அதாவது குத்தில, இந்த நபி மௌத்தாகினால் அல்லது அவர் கொலை செய்யப்பட்டால் வந்த வழியில் திரும்பி விடுவீர்களா? இந்த ஆயத்தை ஓதி காட்டி இந்த நபி மௌத்தாகுவார் என்பதை எடுத்து காட்டுகிற நேரம் குர்ஆன் ஆயத்து ஓதப்படுகிறது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், என்னுடைய 2 கால்களும் நெருங்க ஆரம்பித்து விட்டது, என்னால் நிற்க முடியாமல் போய்விட்டது. அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் எங்களை விட்டு போய்விட்டார்களா? நான் அப்படியே சாய்ந்து விழுந்து விட்டேன், நான் அப்படியே சாய்ந்து விழுந்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை விட்டு போய்விட்டாரா என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சோகமான சம்பவம், சில தோழர்கள் மயங்கி மயங்கி விழுகிறார்கள். இந்த நேரத்தில் அதிபயங்கரமாக அழுகிறார்கள். மதீனாவே ஒரு அழுகையாக, மைய வீடு அப்படியே அழுது கொண்டிருக்கக்கூடிய நேரம். திங்கட்கிழமையினால் அப்படியே கழிகிறது. சகீஃபத்து பனி ஸஈதா, மதீனா பள்ளிவாசல் நீங்கள் வெளியே வந்தால் ஒரு பூந்தோட்டம் மாதிரி ஒரு தோட்டம் இருக்கு, கேட் போட்டு. அதான் பனு ஸஈதாவுடைய தோட்டம். அந்த தோட்டம் நீங்கள் போறவர்களுக்கு தெரியும். மதீனத்து பள்ளிவாசல், அதை மட்டும் கேட் போட்டு, அது அந்த எல்லை மதீனாவுடைய போர்டர், அதாவது பள்ளியை தாண்டி அந்த தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார். சேர்ந்து விட்டு அடுத்த பணியை பற்றி பேசினால் அது நடுநிசையாகி விட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் திங்கட்கிழமையினால் அப்படியே ரசூலுல்லாஹ் அந்த வீட்டிலே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் செவ்வாய்க்கிழமை பிறக்கிறது. அந்த நேரத்திலே நபிமார்கள் ரசூலுல்லாஹ்வை எங்கு அடக்கம் செய்வது என்ற சர்ச்சை வருகிறது. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபிமார்கள் எங்க மௌத்தாகுவார்களோ அந்த இடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றார்கள். உடனே குழி தோண்டப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆடைகள் அகற்றாமல் அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டி ஒழுங்கான முறையிலே வெள்ளை யமன் நாட்டு புடவையால் கஃன் செய்தார்கள். செய்த பிறகு மெல்ல மெல்ல மக்கள், மூத்த சஹாபாக்கள், அவருடைய குடும்ப உறவினர்கள் இப்படியே வந்து வந்து பெண்களும் பிள்ளைகளும் என்ற வரிசைகளை தொழ ஆரம்பித்தார்கள். 10 பேராக தொழுந்தார்கள். செவ்வாய்க்கிழமை முழு நாளும் கழிந்தது. புதன்கிழமை முழு நாளும் கழிகிறது. தொழுது கொண்டே இருக்கிறார்கள் மக்கள். மெல்ல மெல்ல எத்தனாயிரம் மக்கள் கேள்விப்பட்ட அந்த ஜனாசாவுக்கு வருவார்கள். தொழுது கொண்டே இருக்கிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், புதன்கிழமை நடு ரிஷி சவல் அந்த குழியிலே போட்டு புதைக்கிற சப்தம் கேட்டது. நாங்கள் புரிந்து கொண்டோம், ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அடக்கம் செய்யப்படுகிற வந்த மக்களிடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை பார்த்து உங்களால் மண்ணை அள்ளி போட முடிந்ததா என்று கேட்டார்கள். அவரை கபரில் வைத்துவிட்டு அவருடைய முகத்தை பார்த்து உங்கள் கைகளால் மண்ணை அள்ளி போட முடிந்ததா என்று கேட்டார்கள். மதீனா எங்கும் அந்த உணர்வு கிளம்பிக் கொண்டே இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியாவிடை அதுக்கு அடுத்ததாக உள்ள விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியிலே ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நாட்களை நான் என்னவென்றெல்லாம் அறிவித்தார்களோ என்னுடைய ஞாபகத்துக்கு உள்ளபடி உங்களுக்கு மத்தியில் நான் பதிவு செய்தேன்.